போகலாம். சண்டே எடுத்த வீடியோ இது. சண்டே நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 7 o'clock போல் வெளியே போனோம். நாங்கள் எங்கே போகிறோம்னா அல்சந்திகா சிட்டி சென்டருக்கு போக போகிறோம். நாங்கள் அப்படியே ரோட்டில் வாக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பார்த்தா 2030 கடை. ஆனால் 2030 இல்லை, 2030 வெளியே போயிட்டாங்களா. வேற ஒருத்தவங்க தான் இருந்தாங்க. நிறைய பேக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அல்கபையில் இருக்கு. அந்த கடையை வந்து வேலை பார்த்து நிற்கிறாங்க. 1 இயரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு நான் பார்த்த பிளேசஸ்லாம். நாங்கள் இப்போ வந்து ரோடு கிராஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனால் ஆப்ரா போட்டு வந்துடும் காய்ஸ். நாங்கள் வந்து பனியா ஸ்கொயர் வழியாக போகிறோம், கோல்ஃபுக் வழியாக போகலை. நாங்கள் இப்போ வந்து அண்டர் கிரவுண்டு வழியாக போய் போட்டு போக போகிறோம். இதான் அண்டர் கிரவுண்டு. குட்டிக்கானாக தான் இருக்குது. இது சின்ன அண்டர் கிரவுண்டு. நானே எங்கள் பாப்பா அப்படி பேசிக்கிட்டே நடக்கிறோம். ஆனால் பேசும்போது மைக் செட்டிங்கில் பேசுவோம்ல, அந்த மாதிரி நல்லா டப்பு டப்புன்னு விளங்குது காய்ஸ். நான் பேசுகிறது இந்த இடத்துல எக்கோ அடிக்குது காய்ஸ். அடுத்து வந்து 2 படி ஏறி அதுக்கப்புறம் போட்டுக்கு போகலாம். இப்போ அங்கே வந்து போட்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த போட்டில் ஏறணும், ஸ்பேஸ் இல்லை. அடுத்து வேறு போட்டுக்கு போயிட்டோம். நான் போட்டில் ஏறி உட்காந்துட்டேன். இருட்டுக்குள்ளே போக போகிறேன். போட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மூவ் ஆக நல்லா ஸ்பீடாக போயிட்டோம். நாங்கள் அந்த போட்டை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டோம். இந்த போட் வந்து துபாய் 1 dirhams கொடுத்தா போகலாம். நீர்னால நிறைய போட்டு போய்கிட்டு இருக்குது, எல்லாரும் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பின்னாடி வந்து பெரிய பெரிய போட்டு இருக்குது. இந்த போட்டு தான் மிகப்பெரிய போட்டு கைஸ். ஆனால் இன்னும் இந்த போட்டில் லைட் செட்டிங்லாம் பண்ணலை. இதான் எங்கள் வாப்பாலாம் போட்டில் உட்காந்துக்கிறாங்க. எங்களுக்கு நேரம் ஒரு குட்டி போட்டு போகுது. இது ஒரு குட்டி கடல் காய்ஸ். பார்க்குறதுக்கு அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. எங்கள் ஸ்டாப்பு வந்துருச்சு. நாங்களே இறங்க போகிறோம். போட் ஸ்டாப் ஆனோடனே தான் இறங்கணும். அவசரப்பட்டு இறங்கிடக்கூடாது. நாங்களே இறங்கியாச்சு. இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். இந்த வழியில் போனோம்னா நிறைய குட்டி குட்டி ஷாப்பாக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லோரும் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு காய்ஸ். அது ஸ்பைசஸ்லாம் இருந்துச்சு காய்ஸ். அடுத்தது வந்து வெரைட்டி ஆஃப் சாஃப்ரான்ஸ் இருந்துச்சு. புர்காலாம் இருந்துச்சு. எல்லோரும் வாங்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது கண்ணாடிலாம் இருந்துச்சு. அந்த இடத்த விட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அப்போ தான் கேரிஃபோருக்கு போக முடியும் காய்ஸ். இது எந்த ஏரியான்னு சொல்லுவாங்கன்னா துபாய், துபாயோட மினி. ஃபஸ்ட்டு துபாய் இந்த மாதிரி தான் இருக்குமா. போகிற வழியில் குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும் காய்ஸ். ஹேண்ட்பேக், ஸ்லிப்பர்ஸ் இந்த மாதிரி திங்ஸும் இருக்கும். எப்போல்லாம் வீக்கெண்டாக இருக்கோ அப்போல்லாம் இங்கே தான் வருவாங்க. வீக்கெண்ட் அப்போ வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் போன டைம் சரியான க்ரௌடாக இருந்துச்சு காய்ஸ். நாங்கள் இப்போ ரோட் கிராஸ் பண்ணுறோம் காய்ஸ். தூரத்தில் ஒரு சிட்டி சென்டர் இருக்குதுல, அங்கே தான் போக போகிறோம் நாங்கள். இதுதான் அந்த சிட்டி சென்டர். உள்ளே வந்தாச்சு காய்ஸ். செம க்ரௌடாக இருந்துச்சு. இதுதான் மினி ஷோ. இப்போ நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி உள்ளே போக போகிறோம். நாங்கள் நிறைய ஆஃபர்லாம் போட்டுக்கிறாங்க. ரேட்டு கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போ நான் எங்கே வேகமாக ஓடுறேன்னா சைக்கிள் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் போய் பார்த்தா பிரேக்கை லாக் போட்டு வச்சுக்கிறேன்னு. போன யார் இதே இடத்துக்கு வந்து சைக்கிள் ஓட்டணும்னா இந்த யார் சைக்கிள் லாக் பண்ணி வச்சுட்டாங்க. சைக்கிள் ஓட்ட முடியாமல் போயிடுச்சு. நான் சும்மா சுற்றி மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேனா. சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்குது, பெரிய ஆண்களுக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது சைக்கிள். இந்த பக்கம் வந்து பேர்த்டேக்கு உண்டான செலிப்ரேஷன் திங்ஸ்லாம் இருந்துச்சு. அடுத்த குரான்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து இதெல்லாம் ஸ்டேஷ்னரி திங்ஸ். இங்கே கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கணும். எங்கள் டேடி வந்து பில் கவுண்டரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பில் போடுறதுக்கு. ஒரு வழியாக பில் போட்டுட்டு வந்துட்டாங்க. மேலே நாங்கள் ஃபுட் கோர்ட்டுக்கு போக போகிறோம். நாங்கள் துபாய் வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் எஸ்கலேட்டரில் ஏற போகிறேன். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் ஏறிட்டேன் காய்ஸ். நானாக தன்னால் ஏறிட்டே எங்கள் வாப்பா என்னை பிடிச்சிட்டாங்க.
இந்த எஸ்கலேட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கிறனால நான் நடந்து போகிறேன்னா, ஆனால் இறங்குறது ஈஸியாக இறங்கிட்டேனா. தூரத்தில் தெரியுதுல, அதுதான் தேட்டர். ஆனால் நாங்கள் அங்கே போகலை, டேரெக்டாக நாங்கள் ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் வந்து சிக்கிங்கில் தான் வாங்குவோம், எங்களுக்கு சிக்கிங் ரொம்ப பிடிக்கும். என்னென்ன வாங்கினா எங்கள் டேடி பார்த்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. இந்த சைடு பிளேயிங் ஏரியா இருந்துச்சு கைஸ். நாங்கள் ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எப்பவுமே வருஷம் உட்கார்ற இடம் ஃபுல்லாகிடுச்சு. கடைசியில் எங்களுக்கு இந்த இடம் தான் கிடச்சிச்சு. ஒரு வழியாக இந்த இடத்துல வந்து உட்காந்தாச்சு. நான் அப்படியே கொஞ்சம் கேன் ஜூஸ் குடிச்சேனா. எங்கள் வாப்பா வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் இப்போ உட்காந்து சாப்பிட போகிறோம். நாங்கள் கிட்ஸ் பேக்குன்னு தனியாக இருந்துச்சு. நான் வந்து கிட்ஸ் பேக் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த கிட்ஸ் பேக் கொடுத்தனால ஒரு பவர் ரேஞ்சர் மாதிரி டாய் கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. நாங்கள் எங்கே போகிறோம்னா படத்துக்கு போகிறோம் கைஸ். மணி வந்து எத்தனை ஆகுதுன்னா 10:47 ஆகுது. சடனாக நாங்கள் மூவி போவோம் பிளான் பண்ணோம் கைஸ். நானும் எங்கள் டேடி டிக்கெட் இருக்கான்னு கேட்க போகிறோம். நாங்கள் என்ன படம் பார்க்க போகிறோன்னு ஐடியா இல்லை. அங்கே தான் போய் சூஸ் பண்ணோம். நாங்கள் கடைசியில் ஆஸ் மூவி போகலான்னு பிளான் பண்ணனாங்க. நான் காமிக்கிறேன்ல, அந்த மூவி தான் போக போகிறோம். நாங்கள் எங்கள் டேடி வந்து டிக்கெட் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. டிக்கெட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் டேடி வந்து சீட் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சூஸ் பண்ணி முடிச்சு பில் பே பண்ணியாச்சு, டிக்கெட்டும் வாங்கியாச்சு. மூவி போகிறதுக்கு டைம் இருக்குது, அதனால இந்த மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா. எந்த மூவி, எந்த படத்துக்கு போகிறோம்? இங்கேயா? பாப்பா மாதிரியா இருக்கிறேன் விஜய் சேதுபதி. ஏன் நாங்கள் மூவி போகிற டைம் வந்து நைட்டு 11:30. எந்த ரூம் எங்களுக்கு கிடச்சிக்கிருந்துன்னா நம்பர் 3. டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. மேலே நம்பர் கொடுத்தாங்க, கீழே லைட் எரிஞ்சு நாங்கள் போயிட்டோம். இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம். நாங்கள் நிறைய மூவி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா இதுவும் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. எங்கள் ரூம்குள்ளே போயிட்டோம். நாங்கள் சரியான இருட்டு, யாருமே இல்லை. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து வெயிட் பண்ணி அப்புறம் ஒரு 2 பேர் வந்தாங்க. படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. இன்ஷால் விட்டாங்க. வந்தாச்சா? படம் எப்படி இருந்துச்சு? இன்டர்வல் வர நல்லா இருந்துச்சா? சூப்பர் காமெடி ஆயிடுச்சா? என்ன படம் பார்த்தியா? என்ன படம்? அந்த படம் பேரு என்ன படம்? ஆசா. இது நார்மலா? இது நார்மல் சைஸா? இது உங்க சைஸை விட பெருசா இருக்குது. உங்களை நிற்க வச்சா கூட உங்களோட பெருசாக இருக்குது. பிடிச்சிக்கிறீங்க பத்திரமா. வாங்க, நம்ம திருக்கி போகணும். நம்ம இப்போ அம்மாவுக்கு வாங்கண்ணு. வாங்க. போயிடலா? வழி தெரியுமா? போயிடலா? வெரி குட். ரொம்ப வாங்கிடுமா? சரி போகணும் கீழே அறியாம. நான் கொண்டு வருவா. என்ன படம் பாத்தியா? டைம் இப்போ 2:14 ஆயிடுச்சு. படம் முடிஞ்சு. படம் எப்படி இருந்துச்சுன்னா ஃபைட்லேயே காமெடி வந்துச்சு. மணி காமிங்க. மணி எத்தனை? மணி வந்து 2:19 ஆகுது. நைட்டு. ஆமா, நைட் ஆயிடுச்சு. இப்போலாம் தூங்கணும் நம்ம. ஆமா. படம் பார்த்துக்கு சூப்பரா இருந்துச்சு. படம் பார்த்தியாச்சா? ஃபைட்டோட கலந்து சிரிப்பு சூப்பரா இருந்துச்சு गाइस. இந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்ததே இல்லையா? ஆமா. ஓகே. என்ன படம் அப்படி பாத்தியா? எஸ். இல்ல காமிங்க. எஸ். இல்ல காமிங்க. என்ன படம் பாத்தியா? இந்த படம் தான் பாத்தியா? ஆஸ்தம் பாத்தியா? போமாப்பா. உம்மாட்டி யாருமே இல்லை பாருங்க. வா நடந்துடலாம். அப்படியா? வேலை செய்யும். வாங்க வாங்க வாங்க.
அது சரி, எங்கிட்டு போகிறது இப்போ? பாருங்க போங்க சொல்லுங்க. யாருமே இல்லை, நாங்க மட்டும் இருக்கோம். இங்கிட்டு பாருங்க. எல்லாரும் இங்க பாருங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ கேட்டு திறந்துக்குதா இல்லையா? டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த டோர் மட்டும் லாஸ்டா இருக்கு. ஓப்பன் ஆயிருச்சு. ஓபன் ஆன நினைச்சா ஓபன் ஆயிடுச்சு. ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணுறது நம்ம? ஆமாம், போட்டில் வேணா நம்ம நடந்து போயிடுவோம். அழகா பேசிட்டு நடந்தல, கடல் பக்கம் போயிடுவோம். அப்படியே கடலில் நடந்து போயிடுவோம். ஆமாம். டைம் வந்து 2:25 ஆயிடுச்சு. அதனால நாங்கள் வந்து நடந்து போகலான்னு நினச்சா டாக்ஸி இருந்துச்சு. அதனால டாக்ஸியில் போகிறோம். ஆமாம், இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் மேலே போகிறோம். நாங்கள் நடந்து போவோம்னு நினச்சோம். இப்போ இன்ஃபினிட்டி பிரிட்ஜில் டாக்ஸியில் போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நைஃப் போலீஸ் ஸ்டேஷன் வந்துடும். அப்படியே பக்கத்தில் எங்கள் ரூமும் வந்துருச்சு. அங்கே இருக்குது பாருங்க ஷஹீர் கேஃப்டேரியா. எங்கள் ரூம் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ கேஃப்டேரியாக்குள்ள வந்து ஏதாச்சும் குடிக்க போறியா? போங்க. ஜூஸ் தர சொல்லுங்க. டைம் வந்து 2:39 ஆகுது. எப்போ நாங்கள் ஜூஸ் குடிக்கிறோன்னு பாருங்களேன். டாடி ஆரஞ்சு, ஜஹீரா வந்து லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு ரூமுக்கு போய் தூக்கிட்டு போட வேண்டியதுதான். இதோட இந்த vlog முடிஞ்சு guys. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. பாய்.